வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு சில ஹாரர் மற்றும் ஸ்லாஷர் கேட்டகரியான சில படங்கள்ல தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல சில சூப்பரான படங்களை தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க அது என்னென்ன படங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 ரிலீஸ் ஆன கிராஃப்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப் வெர்ஷனோட இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அமேசான் பிரைம் மற்றும் புக் மை ஷோவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஜானரில் தான் இந்த படத்தை எடுக்கப்பட்டு இருக்கு. படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள தான் வரும். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சப்ஸ்டன்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி கதை பேசிஸில் தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் வேக்கு வந்து இவங்க ஃபேமிலியில் ஜென்ரேஷன் இவங்களுக்கு ஒரு நோய் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னா, இவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கருகுன மாதிரி அந்த மாதிரி இதில் இருக்கும். இந்த படத்தில் ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ ஜென்ரேஷனாக இப்படி இருக்கிறதுனால தன்னுடைய பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியரா போய் அந்த வருத்தத்திலே கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்தும் போயிடுறாரு. இப்போ அவரோட பொண்ணான நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டீனேஜர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா எடுத்த ஃபெயிலான அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது சக்சஸ் பண்ணணும்னு சொல்லி அதுல சில மிஸ் ஆன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் சரி பண்ணாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதை சுத்தி தான் இந்த படத்தோட கதை களமே நகரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி ஹாரர் மூவி தான் சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் இவங்க ஃபேண்டசி எல்லாம் கலந்து நல்ல பிரசன்டேஷன் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்க அப்பா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போதே ரொம்ப அவர் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. கஷ்டப்பட்டு கடைசி அந்த மருந்தையும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மருந்து அவர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப விகாரமா அவர் இறந்து போயிருவாரு. அந்த டைம் மேக் பண்ண சிஜி ஒர்க் எல்லாம் பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ அவங்க அப்பா இறந்து போனனால மடம் உடஞ்சு போன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நியூசிலாந்துல இருக்கிற அவங்க ஆன்டி வீட்டுக்கு படிக்கிறதுக்காண்டி வராங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால என்னென்ன மாதிரி டார்ச்சர்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரொஃபசர் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஹீரோயின் தொடர்ந்தாங்களா இல்லையா, டுவர்ட்ஸ் த எண்ட் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இது. நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு லாஜிக்கை எதிர்பார்க்குற ஆளா இருந்துச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்களோட உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு அவங்களோட ஃபேஸ் ஸ்கின்னை மட்டும் மாத்தி வச்சா அந்த பாடியே எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லூப் ஹோல் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பயங்கரமான விகாரமா முரட்டுத்தனமான காட்சிகள்லாம் நிறையவே இருக்கும். சும்மா ரத்தம் தெறிக்க அந்த பாடி பார்ட்ஸை வச்சு அந்த ஹாரரை பயங்கரமா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கனெக்டட் ஸ்டோரினே சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல அவங்க அப்பா சொல்லக்கூடிய சின்ன சின்ன கதைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அது டுவர்ட்ஸ் த எண்ட் கிளைமேக்ஸ்ல எப்படி லிங்க் ஆகுது, அதே மாதிரி அந்த ஃபேஸை ஒட்டினதுக்கு அப்புறம் அது எவ்வளவு நேரம் வரைக்கும் தாங்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய இது இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லியே ஆகணும். இந்த படத்துல 3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க. 3 ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் ஹீரோயின் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் இந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த பேலன்ஸா இருக்க அந்த 2 பொண்ணுங்களையும் சேர்த்து மொத்தமா அந்த 3 ஹீரோயின்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டு 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பா ஒரு மேஜரான ரோல் பண்ணிருக்காங்கன்னே சொல்லுவேன். இதுல இந்த 3 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர்ஸா எழுதப்பட்டிருக்கும். சோ அதுல மொதல் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னசென்ட் பொண்ணு, அதுக்கு அப்படியே அவங்க கசின் ஆப்போசிட்டா இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கசினா மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அவங்கள மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸா வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்துல கடைசியா இருக்கிற ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். எனக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா பேலன்ஸா தான் இருந்தது. டெக்னிக்கல் சைடு எடுத்துக்கிட்டோம்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம்னே சொல்லலாம். இதுல வந்து சிஜி ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம அவுட்புட்டாவே வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல யூஸ் பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதுல வர்ற சில சவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்செட்ல கேட்கும்போது செம்ம இம்பாக்டா வந்திருக்கும். அதுலயும் இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ரொம்ப ராவா முகத்தை கிழிக்கிற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாவே எடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தனியா பாக்குறது நல்லதுன்னே சொல்லுவேன். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அமேசிங்காவே பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள சீக்கிரமா முடியக்கூடிய படம் தான். ஓவராலா இந்த மூவி ஒரு வித்தியாசமான பாடி ஹாரர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பெருசா போர் அடிக்காம ஓடக்கூடிய ஒரு பாடி ஹாரர் தான். கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் ஒரு நல்ல மூவினே சொல்லுவேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா, நீங்க நைட் நேரத்துல தனியா உட்காந்து ஒரு படம் பார்க்கணும் ஆசையா இருக்கா, அப்ப இந்த படத்தை பாருங்க. படம் பேர் பார்த்தீங்கன்னா டோன்ட் லிசன். இது 2020 வந்ததுங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவிங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு, தமிழ் டப்புலையும் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா,
ரொம்ப பழைய வீட்டை எல்லாம் விலைக்கு வாங்கி அதை ரெனோவேஷன் பண்ணி அதை ஒரு நல்ல விலைக்கு விற்கிற ஹீரோ அண்டு ஃபேமிலி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்கி அங்கே குடி போகிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரல் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குது. அது அப்பப்போ அவனை சில படங்கள்லாம் வரைய சொல்லுதுங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த குரல் யாரோடது, இதையெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாங்களா என்பது தாங்க அந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில ஜம்ப்ஸ்கேர் சீன்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் கடைசி வைப்பாங்க பாருங்கள் ஒரு முரட்டு ட்விஸ்ட்டு. நீங்கள் 1.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க. படம் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா தரமாக எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த படத்தோட சவுண்ட் சிஸ்டத்தை சொல்லியே ஆகணும், அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள், அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான படம்னே சொல்லலாம். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிரட்டலான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன படங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டாக் டு மீ. இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ தமிழ் டப்புலையும் இருக்குது. இந்த படம் வெறும் 4.5 மில்லியன் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் 68 மில்லியன் குவித்த ஒரு தரமான ஹாரர் படம்னா இதுதாங்க. படம் ஆரம்பித்து 2வது நிமிஷத்துல எல்லாமே தொடங்கிரும். நம்ம ஊர்லலாம் ஒரு ஓஜா போர்டு மாதிரி ஒரு போர்டை வச்சு அதில் பேயை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தாங்க அங்கே அவங்க ஒரு கை மாதிரி ஒரு சிலையை செஞ்சு பேயை கூப்பிடுறாங்க. அந்த பார்ட்டி நைட்டில் கேங்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. இப்போ யாராச்சும் பேயை கூப்பிடணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள சேரில் கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கைக்கு ஒரு ஷேக்கன் கொடுத்து டாக் டு மீன்னு சொன்னால் அவங்க கண்ணுக்கு மட்டும் ஒரு கோர உருவம் எதிரில் தெரியுங்க. அதான் அந்த ஸ்பிரிட் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட லெட் யூ இன் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட்லேயே உடம்புக்குள்ளே இறங்கி அது ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடும். பார்ட்டி நைட்டில் இதை ஏதாவது ஒரு விளையாட்டு மாதிரி ஆரம்பித்து எல்லாரும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி அதை வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க உடம்புக்குள்ளே பேய் வந்தோமா ஜாலியாக இருந்தோமா போனோமான்னு இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட டைம் செட் பண்ணி இதை ட்ரை பண்ணி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த குரூப்பில் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பான். ஸோ அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா இதை செய்ய அவனுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பையனும் ட்ரை பண்ணுவான். பட் என்ன விஷயம்னா அந்த பையனுக்கு இவங்க ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்ட டைம் செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தாங்க படத்தோட சம்பவமே ஆரம்பிக்கும். ஸோ இந்த பையனுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இவங்க அதை எப்படி சரி செஞ்சாங்கங்கிறதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு தரமான த்ரில்லர் படம் பார்த்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சுங்க. இந்த படத்தில் வர்ற கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 வயசுக்குள்ளவங்க தான். ஸோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த குட்டி பையனும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு எக்ஸ்கியூமாங்கிற ஒரு கொரியன் மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கலந்த ஒரு புதுவிதமான ஒரு ஹாரர் மூவிங்க. அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாசிட்னுங்கிற ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதாவது பேய் ஓட்டுறவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பார்க்க வராங்க. வந்து பார்த்தா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா ஆண் குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு. இந்த 2 பேர்கிட்டையும் அதை யார் சொல்கிறான்னு பார்த்தா அவங்களோட அப்பாவும் தாத்தாவும் தான் சொல்கிறாங்க. அந்த பேய் ஓட்ட வந்த பொண்ணு சொல்கிறா, உங்களை தொந்தரவு செய்கிற ஆவி பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவோட ஆவின்னு சொல்லி அந்த குழந்தையோட அப்பா கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேயை ஓட்டுறதுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தாரோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு சைடு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேய் ஓட்டுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தாத்தாவை புதைச்ச அந்த டெட் பாடியை எடுத்து சில சடங்குகள்லாம் பண்ணணும், அதுக்கு கிம்முன்னு ஒருத்தரோட உதவி எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சடங்கை செய்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சடங்கை செஞ்சாங்களாம், அந்த பேயை ஓட்டினாங்களாங்கிறது தாங்க அந்த படத்தோட மீதி கதை. அதுக்கப்புறம் படம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஒரு சஸ்பென்ஸ் மற்றும் த்ரில்லர் கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு புது விதமாக இருந்துச்சுங்க. அதனால் அந்த படம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. கதைக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாங்க. இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. தமிழ் டப்புலையும் இருக்குது.
நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி திரைப்படம் தாங்க தேங்க்ஸ் கிவிங். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுதுங்க, தமிழ் டப்லையும் இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷங்க. ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட எல்லோரையும் ஒருத்தராக கொடூரமாக கொலை பண்ணுறான் ஒரு சைகோ. அந்த மாஸ்க் போட்ட சைகோ யாரு, அவனுக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களெல்லாம் ஏன் இவ்வளோ கொடூரமாக சாவடிக்கிறான், இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைனரு. அதே மாதிரி ஸ்லாஷர் ஃபேன்ஸுக்கான ஒரு டெரிஃபிக் கோர் மூவினே சொல்லலாம். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்கலாம் கையில் ஒரு லெமனை வச்சுட்டு படம் பார்க்குறது நல்லதுங்க. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குங்க. இல்லை நான் சப்ஸ்டன்ஸ் படத்தையே பார்த்துட்டேன், எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னா அது உங்களோட இஷ்டங்க. படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு ரணகலமாக தாங்க இருக்கும். ஜஸ்ட் மேக் ஷுர் யுவர் ஸ்டொமக் இஸ் ஸ்ட்ராங்னே சொல்லுவேங்க. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் வயிற்றுக்குள்ளே என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.